Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து நம்ம இதுவரை நடத்தினார் இல்லையா, இனிமேலும் நம்ம நடத்த போகிறார். இன்றைக்கு ஒரு வார்த்தையை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். இயேசு எங்கெங்கெல்லாம் போனாரோ அவரை தேடி வந்த ஒரு மனுஷன் கூட வெறுமையாய் போகல. அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க, கட்டுகள் அறுக்கப்பட்டது, அவ்வளவு அற்புதங்களை செய்தார். ஆனா ஒரு இடத்துல அவரால் ஒரு அற்புதங்களை செய்ய முடியல. எங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொந்த ஊருக்கு அவர் போறார். அப்படி போகும்போது மற்ற இடத்துல அவர் போன இடத்துல அவர் எப்படி பார்த்தாங்க தெரியுங்களா? இரட்சகராக, கிறிஸ்துவாக, மீட்பராக, தேவகுமாரனாக, நஸ்ரேனாய பார்த்தாங்க. ஆனா அந்த சொந்த ஊருக்கு அவர் போகும்போது அவர் ஒரு தச்சனுடைய மகனாக, ஒரு மரியாளுடைய மகனாக, யோசேப்புடைய மகனாக, சாதாரண ஒரு மனிதனாய் அவரை பார்த்து அவர்களுக்குள்ளே அவரை குறித்தான விசுவாசம் இல்லாமல் போனது நிமித்தமாய், அவிசுவாசம் இருந்தது நிமித்தமாய் அவரால் அங்க அற்புதங்களை செய்ய முடியல. இது உண்மைங்க. ஒரு சபையை நடத்துகிற ஊழியக்காரர் அநேகரை நான் கேட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன். ஒரு சொந்த சபையில தான் அந்த ஊழியக்காரனுக்கு கனம் இருக்காது. அவன் போகிற இடத்தெல்லாம் அந்த ஊழியக்காரரை கனப்படுத்துவார்கள், தூக்கி தள்ள வச்சு கொண்டாடுவாங்க. பாஸ்டர், உங்க செய்தி, உங்க வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது, திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்க. ஆனா சொந்த சபையிலே ஒரு ஊழியக்காரன் கனவீனப்படுத்தப்படுவான். இது இயல்பு. ஆண்டவர் சொன்னார், சொந்த குடும்பத்தில் தான் ஒரு ஊழியக்காரன் கனவீனப்படுத்தப்படுவான். இயேசுக்கு அப்படிதான் நடந்துச்சு. சொந்த ஊருக்கு போனார். மற்ற இடத்தெல்லாம் அவர் செய்த அற்புதங்களை பார்த்து கேட்டவன் இயேசுவை எப்படி பார்க்கறான்னா, அவர் தச்சனுடைய மகனாய் பார்க்கிறான். ஒரு அவிசுவாசம் அவனுக்குள்ள இருக்குது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை அப்படிப்பட்ட அவிசுவாசம் இருக்குதா? நான் இவ்வளவு நாள் ஜெபிச்சுட்டேன், இவ்வளவு நேரம் அழுதுட்டேன், இவ்வளவு நேரம் கண்ணீர் வடிச்சுட்டேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல, போ பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்களா? விசுவாசத்தோடு நில்லுங்க. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவரால் அங்க அற்புதம் செய்ய முடியாது. விசுவாசிக்கும் போது தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. சபைக்கு போறீங்களா, உங்க ஊழியக்காரர் உங்களுக்கு செய்தி கொடுக்கிறார், அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. இது கர்த்தர் எங்கள் தேவதாசன் மூலமா எங்களுக்கு கொடுத்து அனுப்பின பொக்கிஷம்னு என்னைக்கு நீங்க நம்புறீங்களோ அன்னைக்கு தாங்க கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க ஊழியத்தை வர்த்திக்க போனார், பெருக செய்வார். உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து கொண்டு வருகிற வார்த்தைகளை விசுவாசிங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, எனக்குரியது. நீங்க பிலீவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? அப்படியே கண்ணு முடிச்சா பண்ணுங்க. என்ன அவிசுவாசம் நீங்கட்டும்னு சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலே காணப்பட்ட அவ்விசுவாசங்கள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே விசுவாசங்கள் ஊற்றெடுக்கட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.